வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு தேநீர் கோப்பை கையில். அப்படி என்ன ஆழமான சிந்தனை? கதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி போச்சு? சும்மா சுகமான தூக்கம், டிவி, குடும்பம், சாப்பாடு, கொஞ்ச நேரம் இடையில செல்லு, அப்புறம் இப்போ தேநீர் கதை தோழியோட பேச்சு, அப்படி தானே சொல்ல வர்றீங்க? ஆனால் அதே ஞாயிறு மாலை 5 மணிக்கு மேலே வந்ததும் ஏதோ மனசு மாறிடுது இல்லையா? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். வெள்ளிக்கிழமை இருக்கிற சாயங்காலம் சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்கிறது இல்லை. சிரிப்பு குறைஞ்சி போச்சுல. நம்ம மனசுக்குள்ளே நான் 2 நாள் அமைதி போயிடுச்சு. ஒரு சொல்ல முடியாத சுமை, அப்படி தானே சொல்ல வர்றீங்க? இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, விடுமுறையில் ஓய்வெடுத்த அனைவருக்குமே, எனக்கும் கூட இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு நல்ல வீடியோவாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வே இல்லை. வீடியோ பார்க்குற அனைவருக்குமே அப்படி தான் இருக்கும்ல, ஏதோ ஒரு லேசினஸ் போன மாதிரி. வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நம்ம மனசு மட்டும் ஏதோ ஒரு தனிமையை அனுபவம் செய்யுது. நாளைக்கு திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் இருக்குது, சீக்கிரமாக கிளம்பணும். வேலை அலுவலகங்கள் செல்வவங்களுக்கு அலுவலக வேலை இருக்குது. கடன் பொறுப்பு அப்படின்னு நம்மள மேலே எல்லா வேலையும் ஏறி உட்காந்துக்குது. இந்த மாதிரியான நினைவு தான் ஞாயிற்றுக்கிழமை மாலையை நமக்கு கனமாக்குது. ஐயோ, நாளைக்கு மாலை வர வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும், வேலையில் போனோன்னா மாலை தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னெல்லாம் எண்ண ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சிருது. ஞாயிறு மாலை அப்படின்னாவே மகிழ்ச்சிக்கும் பொறுப்புக்கும் நடுவில் நிற்கிற நேரம். நில்லுங்க, அப்படியெல்லாம் சலிச்சுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. வேலைக்கு போகிற நாம தான் இப்படி எப்படி பொறுப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஒரு செகண்ட் இந்த விவசாயியை நினச்சி பார்த்துருக்கீங்களா? என்றைக்குமே ஓய்வு கிடையாது, ரொட்டீனாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தானே நம்மெல்லாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்போ அவங்க பாவம் இல்லையா? சரி, இது ஒரு கதை மூலியமாக பார்த்துடலாமா? ஒரு அம்மா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்களுக்கு ஒரு ராணி மாதிரி ஃபீலிங் இருக்கும். குடும்பம், சிரிப்பு, கொஞ்சம் சமையல் வேலை, ஏற்றுக்கப்புறமாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் மாலை வந்ததும் அவங்க மனசு மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். நாளைக்கு குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது, வீட்டில் அவருக்கு வேலைக்கு போயிடுவார், அப்புறம் எனக்கு வீடு. அவங்க சிரிக்கவும் மாட்டாங்க, கத்தவும் மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கவலை. இதுதான் ஞாயிறு மாலையோட சுமை. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறோமேன்னு கவலை, வீட்டில் இருக்கவங்களுக்கு நாளையிலேருந்து நம்ம தான் வீட்டில் இருக்கணுமோ? ரொம்ப கஷ்டம் இல்லை? நீ அடுத்த வாரம் தான் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்படி எத்தனை அம்மா இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி நினைவெல்லாம் நமக்குள்ளே வருது? ஞாயிறு மாலை ஆகிட்டா நாளை என்ன நடக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம்? ஓய்வு முடிஞ்சதுன்னு ஒரு உணர்வு, 2 நாள் கிடைத்த ஓய்வு ஒரு மாலையில் முடிஞ்சிடுது. 2 நாள் லீவ் விட்டுட்டாங்கன்னு சந்தோஷமாக வரோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அதுக்காகவுள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துடுச்சு போப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங். மனசை பேசவே நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வாரம் முழுக்க ஓட்டம். ஞாயிறு மாலை தான் மனசு பேச ஆரம்பிக்குதுன்னா பாருங்களேன். மற்ற நாள் சாயங்காலம் இதெல்லாம் யோசிக்கிறோமா என்ன? நிச்சயமாக கிடையாது. இது நம்மளை பலவீனமாக காட்டுறதுக்காக இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரல. மனசுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும்ல, அதுதான் 6 மணி எடுத்துக்குது போல. மனசு உயிரோடு இருக்குன்னு காட்டணும்ல, அதுக்கான சைகை மொழி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மனசு பேசுது. கவலைப்படுறதும் தவறு இல்லை, அழுறது கூட தவறு இல்லை. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப லேசாயிடும். எனக்கு மனசெல்லாம் இப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியலை அப்படின்னு ஒத்துக்கிறது தான் நம்ம மனசுக்கு கொடுக்குற முதல் மருந்து. நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க. சரி, எல்லா யோசனையும் வந்துருச்சு, அதை எப்படி இப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணி தானே ஆகணும். வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோன்னா அது பெரிய பிரச்சனை ஆகி மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரி பண்ணிடுவோம். நம்மளால முடியாதது என்ன இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது, அது தேநீர் கதை தோழியின் கதைக்காக மட்டும். ஏன்னா டிவி இல்லை, டிவியில் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, தேநீர் மட்டும் இருக்குல்ல. இல்லை, நம்மலாம் பேசிகிட்டு இருக்கிறக்க தேநீரை குடிச்சு முடிச்சிட்டிங்களா? எப்பயுமே மனசு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்று எழுத ஆரம்பிச்சிருங்க. டைரி எழுதுகிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லை, சும்மாவது கொஞ்சம் நேரம் மனசுக்கிட்ட பேசுங்களேன். இந்த வாரம் என்ன கிடச்சிச்சு, எவ்வளோ மகிழ்ச்சி. ஒரே ஒரு நல்ல விஷயம் போதாதா அடுத்த வாரத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு? நாளைக்கு தான் திங்கள், ஆனால் இன்னைக்கு ஞாயிறு தானே. எதிர்காலத்தை பற்றி பயப்பட்டதெல்லாம் போதுங்க.
இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த நொடியை என்ஜாய் பண்ணுவோம். பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லவே வேண்டாம். இங்கே எல்லாரும் வீட்டு பொறுப்பு, குடும்ப சுமை, மனசு கவலை, அடுத்து அலுவலக சுமை எல்லாமே இருக்குதானே. ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக சுமக்கிறவங்க பெண்கள். சில நேரம் உங்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஒதுக்கி உங்கள் மனசுக்கிட்ட நீங்களும் பேசுங்களேன். எவ்வளோ விஷயம் நல்லது நடந்திருக்கும். அதை சின்ன ஒரு நினைவூட்டலாக பண்ணி பாருங்கள். மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். மனசு சந்தோஷமாக இருந்தாவே பெரும்பான்மையான அளவில் நோய் வரப்போகிறது இல்லை. எப்பயுமே குஷியாக இருங்கப்பா. அவ்வளோதான் வாழ்க்கை. டென்ஷன் பண்ணி மூளையை டயர்டாக்கி இது வரைக்கும் என்ன சுகத்தை கண்டுட்டோம்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மேலே சோகமாக தான் இருக்கணும்னு எங்கேயும் எழுதலை. அதான் சுறுசுறுப்பாக ஒரு டீ குடிச்சாச்சே. புத்துணர்ச்சியோடு இருக்கீங்களா? பனிக்காலம் வேற, கொஞ்சம் இஞ்சி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மேலே தான் நம்ம மனசு நம்மளை நினைக்கிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமையாவது தயவு செஞ்சு மனசுக்கு கொடுங்க. நம்மளோட பொறுப்பெல்லாம் மனசுக்கிட்ட கொடுத்து மனசை டயர்ட் பண்ண வேணாம். இந்த தேநீர் கதை தோழி சோஷியல் சேனல் மூலிமா இந்த நொடி உங்கள் மனசு கொஞ்சம் லேசாக ஃபீல் பண்ணுதா? அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. உங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மேலே இப்படி தான் போச்சா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மனசை திறந்து சொன்னால் தானே தெரியும். எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நமக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதுவே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த கெடுதலும் செய்யலையே, அதுக்கப்புறம் எப்படிங்க நமக்கு கெடுதல் நடக்கும்? நம்ம செஞ்சதெல்லாம் நல்லதாக இருக்கும்போது நமக்கு கெடுதலுக்கு வாய்ப்பே இல்லை தானே. நம்ம கெடுதலை நம்ம விதையாக போட்டோம், நல்ல விதை தான் போட்டிருக்கோம், நல்லபடியாக வளர்ந்து வரும். அப்புறம் எதுக்கு இவ்வளோ யோசனை? 6 மணிக்கு மேலேயும் சண்டே இன்னும் இருக்குது. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேநீர் கோப்பை முடிஞ்சு போச்சா? பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அளவாக டீ எடுத்துக்கங்க. அதிகமாக எடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிச்சயமாக பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணிடுங்களேன் பிடிச்சவங்க எல்லாத்துக்கும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்பை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க.